Hi everyone, welcome to my channel Balance Life. Daily walk பண்ணுறீங்க, ஸ்வெட் ஆகுது, ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, பட் வெயிட் மட்டும் ரெடியூஸ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக வாக்கிங் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எங்கேயோ சின்ன சின்ன தப்பு நடக்குது. வாங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிஸ்டேக் 1, ஓவர் எஸ்டிமேட்டிங் கலோரிஸ். 30 மினிட்ஸ் வாக் பண்ணால் ரஃப்லி 120 to 150 கலோரிஸ் தான் பர்ன் ஆகும். பட் வாக் பண்ணணும்னு நினச்சா எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாக்கிங் பர்ன் பண்ண கேலரிஸை நம்ம ஈக்குவல் பண்ணிடுவோம். ஸோ வாக்கிங் ஹெல்த்தி தான், ஆனால் ஓவர் ஈட்டிங் இருந்தால் ஃபேட் லாஸ் நடக்கவே நடக்காது. மிஸ்டேக் 2, வாக்கிங் டூ ஸ்லோலி. கேஷுவலாக பார்க்கில் ரொம்ப மெதுவாக நடக்காதீங்க. அப்படி நடந்தால் ஃபேட் லாஸ் அண்ட் ஃபேட் பர்ன் ரொம்ப கம்மியாக நடக்கும். ஃபேட் லாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்காக வாக் பண்ணுங்கள். அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்களால் பேச முடியும் பட் பாட்டு பாட முடியாது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிஸ்டேக் 3, நோ கேலரி டெஃபிசிட். வெயிட் லாஸ் ஈக்குவல் டு கேலரி டெஃபிசிட்னு பார்த்துருப்போம். வாக்கிங் சப்போர்ட் பண்ணும், ஆனால் டயட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வாக் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஸ்கேல் மூவ் ஆகாது. மிஸ்டேக் 4, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வாக்கிங் கார்டியோ தான், மசில் பில்ட் பண்ண ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக வேணும். மசில் இன்க்ரீஸ் ஆனால் தான் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேட் பர்னும் ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக் 5, புவர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். டெய்லி வாக் பண்ணுறீங்க ஆனால் 5 மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கார்டிசால் ரொம்ப ஹையாக இருக்கும். கார்டிசால் ஹையாக இருந்தால் பெல்லி ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிஸ்டேக் 6, எக்ஸ்பெக்டிங் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ். நம்ம வாக்கிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் தான், ஆனால் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஒரு வீக்கில் பிக் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமே இல்லை. மிஸ்டேக் 7, ராங் ட்ராக்கிங். ஸ்கேல் டெய்லி செக் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். க்ளோத்ஸ் ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆகும், பட் வாட்டர் ரிட்டென்ஷன்னால் ஸ்கேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிக்கும். வாக்கிங் ஒர்க் ஆகும், பட் வாக்கிங் ப்ளஸ் கேலரி கண்ட்ரோல், ப்ரோட்டீன், ஸ்ட்ரென்த், ஸ்லீப் இதுதான் உண்மையான ரிசல்ட். வாக்கிங்கை நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வாக்கிங் பண்ணிவிட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் டெய்லி நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பேலன்ஸ் லைஃப். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.